Good morning students, I welcome you to the Shiva online class, and today we are going to discuss a new chapter, Subsidiary Books 1. Subsidiary books na enna? நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் ஓப்பன் பண்ணியிருப்போம். இந்த ஜேர்னல் என்ட்ரிஸில் இருக்கிற கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸு, ஸோ டிரான்சாக்ஷனில் இருக்கிற பிஸ்னஸோட டிரான்சாக்ஷனில் இருக்கிற கிரெடிட் பேஸில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்க்கு செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், புக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிரெடிட் பேஸில் இருக்கிற அந்த பர்ச்சேஸ் புக்கில் யாரெல்லாம் கிரெடிட்டார்ஸ் இருக்காங்களோ அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணி மொத்தம் நம்ம இன்னும் எவ்வளோ கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறத அந்த அமௌண்ட்டை டேலி பண்ணி இருக்குது. ஸோ கிரெடிட் பேஸில் இருக்க டிரான்சாக்ஷன்ஸை செப்பரேட் புக்ஸாக நம்ம ஓப்பன் பண்ணி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் காட்டப்போம். ஓகே, லிசன். மீனிங் ஆஃப் subsidiary books. Subsidiary books are the subdivisions of a journal in each of the which transactions of similar nature are recorded. Okay, these are the books of the prime entry. So journal entries la irukra ovvoru account base liyume irukra credit transactions la irukka athana transactions separate books நம்ம என்ன பண்ண போறோம், காட்ட போறோம். Okay, now we just see the types of subsidiary books. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் அ கேஷ் டிரான்சாக்ஷன், நெக்ஸ்ட் இஸ் அ கிரெடிட் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்து கேஷ் புக்கில் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். கிரெடிட்டோட டிரான்சாக்ஷன்ஸில் இருக்க அத்தனை டிரான்சாக்ஷன்ஸும் நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பர்ச்சேஸ் புக்கும் சேல்ஸ் புக்கும். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட்டு, சேல்ஸ் ஆன் கிரெடிட்டை நம்ம இன்றைக்கி எப்படி என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ லிசன் பண்ணு. சப்சிடரி புக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஐட்டம்ஸ் நம்ம எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, எந்த ஐட்டம்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா கேஷ் ரிலேட்டட் பேஸில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸை நம்ம என்ட்ரு பண்ணக்கூடாது. ஓகேவா? திருப்பி சொல்கிற கவனி, கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸில் வரதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், சப்சிடரி புக்ஸில் என்டர் பண்ணணும். கேஷ் டிரான்சாக்ஷன்ஸில் வர எந்த டிரான்சாக்ஷனுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அண்ட் மோரோவர் பர்ச்சேஸ் ஆஃப் அன் ஆசட், சேல் ஆஃப் அன் ஆசட். ஸோ லிசன் பண்ணு, பர்ச்சேஸ் ஆஃப் அன் ஆசட், ஒரு அசட்டோட ஐட்டமை பர்ச்சேஸ் பண்ணுறதாவோ சேல்ஸ் பண்ணுறதாவோ ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த என்ட்ரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்டர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ லிசன் பண்ண. இப்போ ஃபஸ்ட்டு enter the following transactions in the purchases book of Subhasri Electric Company which deals in electric goods. So ஒரு எலக்ட்ரிக் கம்பெனியோட இதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகேவா? 2017 April 5 purchase from Karthik Electric Company on credit. ஸோ ஆன் கிரெடிட்னு கொஷின்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணணும், என்டர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு April 19 purchased on credit from Kaitan Electric Company. ஸோ இதுவும் வந்து ஆன் கிரெடிட்னு அப்படின்றத டிரான்சாக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ we have to enter this. Okay, and next April 25 purchased from Polar Electric Company on credit. இதுலேயே என்ன பண்ணியிருக்காங்க, ஆன் கிரெடிட் அப்படிங்கிறத கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த டிரான்சாக்ஷனும் என்டர் பண்ணணும். ஓகே, April 29 purchased from M&Co for cash. ஸோ லாஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் நாட் எ கிரெடிட் டிரான்சாக்ஷன், இஸ் இஸ் அ கேஷ் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த கேஷ் டிரான்சாக்ஷனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்டர் பண்ணக்கூடாது. ஸோ என்டர் பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக சம்மை போட்டு முடிச்சதுக்கப்புறமா சின்னதாக ஒரு நோட், என்ன ரீசனுக்காக அதை நீ என்டர் பண்ணலை அப்படிங்கிறத காட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கவனி. And this is the format for you for the purchase book. Okay, in the books of Subhasri. ஓகேவா? purchase bookன்னு சென்டராக போட்டுக்கோ. இது சிங்கிள் பேஜில் தான் நம்ம போட போகிறோம். அக்கௌண்ட்ஸ் நோட்டில் சிங்கிள் சைடில் நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டேட், பர்டிகுலர்ஸ், பர்ச்சேஸ் பேஸ்ன்னு இருக்கிறதுனால இன்வர்ட் இன்வாய்ஸ் நம்பர். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் LF அமௌண்ட் காலத்தில் சப்போஸ் ஒரே ஒரு கம்பெனியோட இதில் ரெண்டு விதமான டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா டீட்டெயில்ஸ் இந்த காலத்தில் காட்டிட்டு மொத்த சப்டோட்டல் அமௌண்ட்டு இந்த டோட்டலில் காட்டும். திருப்பி சொல்கிறேன் கவனி, டீட்டெயில்ஸுன்ற காலம் எதுக்கு அப்படின்னா ஒரே கம்பெனியில் ரெண்டு ஐட்டம்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீ என்ன பண்ணணும், டீட்டெயில்ஸ் காலத்தில் கோட் பண்ணிவிட்டு அதோட டோட்டலை நீ டோட்டல் சைடில் கொண்டு வரணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, 2017 April 5 கார்த்திக் எலக்ட்ரிக் கம்பெனியோட இதில் ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ 10 எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் அட் ₹2500 each. ஸோ ஒரு பாக்ஸோட ரேட்டு 2500 சொல்லியிருக்காங்க. ஸோ 10 பாக்ஸுக்கு கால்குலேட் பண்ணும்போது எப்படி பண்ணுவேன், 10 into 2500. ஸோ அமௌண்ட் இஸ் 25,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 5 எலக்ட்ரிக் ஸ்டவ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஈச்சோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு, ₹2000. ஸோ 2000 into 5 it is equal to 10,000. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே கம்பெனி அப்படிங்கிறதுனால டீட்டெயில்ஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட் இட், யூ கேன் கெட் இட் 35,000.
ஸோ நெக்ஸ்டோட கிரெடிட்டாரோட நேம் என்ன, கைதான் எலக்ட்ரிக் கம்பெனி. ஸோ அவங்களோடதுல ஒரே ஒரு ஐட்டம் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 3 எலக்ட்ரிக் ஹீட்டார்ஸ் அட் ₹6,000. ஸோ 3 into 6,000 rupees, it is equal to 18,000. நெக்ஸ்ட் போலார் எலக்ட்ரிக் கம்பெனியோடதுல 10 ஃபேன்ஸ் அட் ₹2,000 each. ஸோ 10 ஃபேன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 10 into 2,000, it is equal to 20,000. ஓகேவா, லாஸ்ட்டாக என்ன பண்ணு, டோட்டலில் இருக்கிற மூணுத்தையுமே ஆட் பண்ணனா 73,000. ஸோ இந்த காலத்தில் என்ன எழுதணும் அப்படின்னா, இட் இஸ் அ பர்ச்சேஸ் புக். ஸோ யூ மஸ்ட் ரைட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸோட அக்கௌண்ட் நமக்கு எப்படி வரணும், டெபிட். ஸோ எப்போ அங்கே என்ன எழுதுனா டெபிட் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். திருப்பி சொல்கிறேன் கவனி, டோட்டலை மென்ஷன் பண்ணதுக்கப்புறமா இட் இஸ் அ பர்ச்சேஸ் புக்கு. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு டெபிட் அப்படிங்கிறத காட்டணும். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பர்ச்சேஸ் புக்கு இவ்வளவு தான். திருப்பி சொன்னேன் கவனி, ஃபர்ஸ்ட் புக்ஸ் ஆஃப் த நேமை எழுதிட்டு டேட்டு பர்டிகுலர்ஸ் பர்ச்சேஸுன்றதுனால இன்வார்ட் இன்வாய்ஸ் நம்பர்னு எழுதிக்கும், எல்எஃப் டீட்டெயில்ஸ் டோட்டல். டீட்டெயில்ஸுன்றது ஒரே ஒரு கம்பெனியோடதில் 2 டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா டீட்டெயில்ஸ் காலத்தில் காட்டிட்டு சப் டோட்டலை வெளியே கொண்டு வா. அண்ட் ஆஃப்டர்ஸ் யூ ஜஸ்ட் ஆட் திஸ் டோட்டல் தென் புட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட். ஓகே, ஸோ கீழே என்ன எழுத சொன்னால் நோட் அப்படிங்கிறத எழுத சொன்னேன். என்ன பர்பஸ்க்காக அந்த நோட்டை எழுதுகிறோன்னா, எதுக்காக அந்த டிரான்சாக்ஷனை நம்ம என்டர் பண்ணலை அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ நம்ம என்டர் பண்ணாது என்னது, பர்ச்சேஸ் ஃப்ரம் M&Co. ஓகேவா, ஸோ நீ என்ன எழுதுவேன் நோட்டில், பர்ச்சேசஸ் ஆன் 29th April. ஸோ எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 29th April. will not be recorded in the purchase book because it is a cash purchase. ஸோ சிம்பிளாக எழுதுனா போதும். ஓகேவா, பிகாஸ் இட் இஸ் அ கேஷ் பர்ச்சேஸ். ஸோ கேஷோட ஐட்டம்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சப்சிடரி புக்ஸ் 1ல் நம்ம என்டர் பண்ண மாட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் we are going to see the sales book. ஸோ பர்ச்சேஸ் புக் பார்த்தோம், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சேல்ஸ் புக். Listen, from the following transactions write up the sales day book of Ms. Ram and Co. a stationery merchant. ஒரு ஸ்டேஷ்னரி மர்ச்செண்ட்டாக இருக்கார், அவரோட கிரெடிட் ஐட்டம்ஸை நம்ம இப்போ என்டர் பண்ண போகிறோம். ஓகேவா, 2017 January 1 sold to Anbu and Co on credit 20 reams of white paper at ₹150. ஓகே, ஸோ ஆன் கிரெடிட்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கிரெடிட்டோட டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணணும், என்டர் பண்ண போகிறோம். Next is January 2nd sold to Jagadish and Sons on credit 6 dozen pens at ₹360. ஸோ இதுவும் ஆன் கிரெடிட் அப்படிங்கிறத டிரான்சாக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ we have to record this transaction. And next is January 10 sold old newspaper for cash. ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் என்ன வந்திருக்கு, கேஷ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷோட டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ண மாட்டோம், என்டர் பண்ணக்கூடாது. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் January 15 sold on credit Miss Ilango and Co 10 drawing boards at ₹170. ஸோ ஆன் கிரெடிட்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இந்த டிரான்சாக்ஷனை என்டர் பண்ணணும். And next is sold to Kani and Co 4 writing tables at ₹1,520 per table for cash. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, சேல் ஆஃப் அன் ஆசட் ஃபார் தி கேஷ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த ஐட்டமும் என்டர் பண்ணக்கூடாது. ஸோ எத்தனை ஐட்டம்ஸ் இதில் என்டர் பண்ண மாட்டோம், 2 items we are not enter it. ஓகே, ஸோ லிசன் பண்ண சேல்ஸ் புக்கோடது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன் தி புக்ஸ் ஆஃப் மிஸ் ராம் அண்ட் கோ. ஓகேவா, ஸோ இதே மாதிரி தான் புக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். சிங்கிள் பேஜில் தான் சேல்ஸ் புக் அப்படின்றது சென்டராக எழுதிக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம், வாட் இஸ் த ஃபார்மேட் ஃபார் திஸ், டேட் பர்டிகுலர்ஸ் சேல்ஸ் புக் அப்படிங்கிறதுனால யூ ஹாவ் டு ரைட் அவுட்வேர்டு. ஓகேவா, சேல்ஸுன்றதுனால என்ன ஆகுது, கூட்ஸ் வந்து வெளியே போகுது. ஸோ யூ மஸ்ட் ரைட் இட் ஆஸ் அவுட்வேர்ட் இன்வாய்ஸ் நம்பர். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எல்எஃப் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அமௌண்ட். ஸோ எப்படி எழுதுகிற மாதிரி தான் 2017 January 1 Anbu and Co. ஸோ 20 reams of white paper ₹150. ஸோ 20 into 150 மல்டிப்ளை பண்ணனா ₹3,000. And next is Jagadish and Sons 6 dozen ஓட பென்னு ₹360. ஸோ 6 into 360 it is equal to 2,160. And next is Miss Ilango and Co 10 drawing board இது ₹170 மல்டிப்ளை பண்ணனா 1,700. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன், டோட்டல் அமௌண்ட்டை மொத்தத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா இட் இஸ் அ சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் புக் அப்படிங்கிறதுனால சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதிட்டு சேல்ஸோடதில் என்ன பண்ணுவோம், கிரெடிட். சேல்ஸ் பண்ணுறது ஆக்சுவலாக நமக்கு என்னது, வரவு தான். ஸோ அப்போ அதை நம்ம என்னென்ன என்ட்ரு பண்ணணும், கிரெடிட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்னு போட்டு நேராக அதை டோட்டலாக காட்டும். ஓகேவா, திஸ் இஸ் த ஃபார்மேட் ஃபார் த சேல்ஸ் புக். ஸோ லாஸ்ட்டில் கீழே என்ன எழுத சொன்ன, நோட். எந்த எழுதாத 2 டிரான்சாக்ஷன் எந்த என்ட்ரி நம்ம என்ட்ரு பண்ணலையோ அந்த 2 டிரான்சாக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு நோட்டை காட்டணும். ஓகேவா, ஸோ நோட்டில் என்ன எழுதுவேன்,
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் ஆன் ஜான்வரி 10th 2017. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நம்ம என்டர் பண்ணலை பிகாஸ் வில் நாட் பி ரெக்கார்டட் இன் த சேல்ஸ் புக் பிகாஸ் இட் இஸ் அ கேஷ் சேல். ஓகேவா? அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ஆன் ஜான்வரி 20th 2017 வில் நாட் பி ரெக்கார்டட் இன் த சேல்ஸ் புக் பிகாஸ் இட் இஸ் அ சேல் ஆஃப் அன் அசெட். ஸோ டிரான்சாக்ஷனை வந்து வில் நாட் பி ரெக்கார்டட் அப்படிங்கிறத மட்டும் நீ காட்டினா கூட கரெக்டு தான். ஸோ கீழே வந்து பிகாஸ்ன்றது பக்கத்தில் ரீசன் கரெக்டாக இருக்கணும். கேஷாக இருந்தால் கேஷு, அப்படி இல்லை சேலு இல்லை ஏதாவது அசட்டோட பர்ச்சேஸோ இல்லை சேல்ஸோ இருந்தால் அதை நீ மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ லிசன் பண்ணி பர்ச்சேஸ் புக் சேல்ஸ் புக் வந்து செப்பரேட்டாக நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற சம்மில் வந்து பர்ச்சேஸ் புக்கும் சேல்ஸ் புக்கும் கம்பைண்டாக இருந்தால் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். Now listen. Enter the following transactions in the purchase and sales book of Kannan, an automobile dealer for the month of December 2017. ஸோ ஒரு ஆட்டோமொபைல் டீலராக இருக்கார். அவரோட இதில் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸில் இருக்க பர்ச்சேஸோடது சேல்ஸோடது நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகேவா? லெசன் பண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் படிக்கும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் பர்ச்சேஸ் ஐட்டம்ஸில் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம், எதெல்லாம் நம்ம சேல்ஸ் ஐட்டம்ஸில் என்ட்ரு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கவனி. 2017 December 1 bought from Sumati gearboxes on credit. ஸோ ஆன் கிரெடிட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இந்த டிரான்சாக்ஷனை நம்ம என்ன பண்ணணும், என்டர் பண்ணணும். And next for the December 4 sold goods to Rani on credit. ஸோ லிசன் பண்ணு. sold goodsன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால ஆன் கிரெடிட் பேஸில் இது எங்கே நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம், சேல்ஸ் புக்கில் என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகே. And next is December 6 purchased goods on credit from money. ஸோ கிரெடிட்டோட டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதை நம்ம எங்கே என்ட்ரு பண்ணணும், பர்ச்சேஸ் புக்கில். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் December 10 sold goods on credit to Saranya. இதுவும் கிரெடிட் டிரான்சாக்ஷன் தான். இது சேல்ஸ் புக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்டர் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் December 17 sold goods to Hussein on credit. இதுவும் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் கிரெடிட்டோட பேஸில் இருக்கிறதுனால சேல்ஸ் புக்கில் என்ட்ரு பண்ணணும். And next is December 21st purchased goods on credit from Raghunathan. ஸோ பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸ் வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷனில் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் புக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரு பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் December 26 sold goods to Sham for cash. ஸோ கேஷ் பேஸில் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ணக்கூடாது, என்டர் பண்ணக்கூடாது. ஸோ சேல்ஸ் புக்கு போட்டதுக்கப்புறமா கீழே நீ என்ன பண்ணணும், நோட்டில் டினோட் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேவா? லிசன் பண்ணு. ரெண்டு புக்கும் வந்து சைமல்டேனியஸாக நீ ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, பர்ச்சேஸ் புக்கோட ஐட்டம்ஸை நீ ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோ. தென் ஆஃப்டர்ஸ் யூ ஹேவ் டு ஓப்பன் த சேல்ஸ் புக். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன ஓப்பன் பண்ணணும், நம்ம பர்ச்சேஸ் புக் தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ இன் தி புக்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் கண்ணன் ஸோ போட்டுட்டு பர்ச்சேஸ் புக்கை என்ட்ரு பண்ணுறோம். ஓகேவா? டேட், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், அமௌண்ட். இதில் லிசன் பண்ணு. இந்த மாதிரி அமௌண்ட்டோட காலம்ஸ் உனக்கு மென்ஷன் பண்ணலை. ஸோ டோட்டலோட அமௌண்ட்டையும் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்கிறதுனால நீ வெறும் கிரெடிட்டாரோட நேமை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேவா? பர்டிகுலர்ஸில் நீ வேறு எதையுமே நீ மென்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ கிரெடிட்டார்ஸோட நேமை மட்டும் அங்கே மென்ஷன் பண்ணு. ஸோ December 1 போட்டு சுமதியோட அமௌண்ட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 17,800. அண்ட் நெக்ஸ்ட் 6 மணிக்கு வந்து 7,000 rupees. அண்ட் 21st ரகுநாதனுக்கு 10,000 rupees. ஓகே. ஸோ லாஸ்ட்டில் டோட்டல் போட்டு அப்படின்னா என்ன வரும், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் வந்து 34,800. ஸோ நீ இதில் விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா யூ ஹேவ் டு செப்பரேட் இட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், எந்த ஐட்டம்ஸ் பர்ச்சேஸில் வரும் அப்படிங்கிறத நீ கரெக்டாக நோட்டிஃபை பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் புக்கில் அதை டேரெக்டாக என்ட்ரு பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சேல்ஸ் புக். சேல்ஸ் புக்கோட என்ட்ரி போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் எழுதிக்கோ. டேட், பர்டிகுலர்ஸ், அவுட்வர்ட் இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், அமௌண்ட். ஸோ இதே மாதிரி தான் கிரெடிட்டார்ஸோட நேம் எழுத போகிறேன். ராணியோடதுக்கு 15,200. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சரண்யாவுக்கு 12,500. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் உசைனுக்கு 13,250. ஜஸ்ட் ஆட் தீஸ் 3 items you will get 40,950. ஸோ சேல்ஸ் புக்குன்றதுனால என்ன எழுத போகிறோம், நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ சைமல்டேனியஸாக ரெண்டு அக்கௌண்ட் நீ ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீ எதை காட்டணும், பர்ச்சேஸ் புக். தென் ஆஃப்டர்ஸ் யூ ஹேவ் டு ஓப்பன் த சேல்ஸ் புக். சேல்ஸ் புக்கில் ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால நீ நோட் எழுத போகிற. ஸோ நோட்டில் என்ன எழுதுவேன், சேல்ஸ் ஆன் 26th December 2017 will not be recorded because it is a cash sales. ஓகேவா? சிம்பிளாக எழுதினா போதும். நீ இந்த டிரான்சாக்ஷனை நீ என்டர் பண்ணலை அப்படிங்கிறத வந்து காட்டணும். அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒன்ஸ் அகெயின் உனக்கு சொல்கிற லெசன் பண்ணிக்கோ. எந்த ஐட்டம்ஸ் நம்ம என்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் ஐட்டம்ஸ். ஸோ கேஷில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் சேல்ஸ் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அதை என்டர் பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் அன் அசெட்.
அதாவது ஒரு அசட்டோட ஐட்டமை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம டிரான்சாக்ஷனில் என்டர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் சேல் ஆஃப் அன் அசட். ஸோ இந்த 3 ஐட்டம்ஸை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சம்மை ஒர்க் அவுட் பண்ண முடியும். திருப்பி சொல்கிறேன் கவனி, கிரெடிட்டோட டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் நம்ம என்டர் பண்ணணும், கேஷோட டிரான்சாக்ஷன்ஸ் எதையுமே நம்ம என்டர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.